அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இயல் 2 கவிதை பேழை காவியம். ஆசிரியர் பிரமிழ். செய்யுள் பகுதியை இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, பாடப்பகுதிக்கு செல்வோம். காவியம். காவியம் வடச்சொல். காவியம் என்னும் வடச்சொல்லின் திரிபு காப்பியம். காப்பியம் ஆங்கிலத்தில் எபிக் எனப்படுகிறது. இச்சொல் எப்போஸ் என்ற கிரேக்க சொல்லின் அடிப்படையில் உருவானது. இதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள். காவியம் என்னும் வடச்சொல்லின் தமிழ் வடிவமே காப்பியம் என கொள்வதுண்டு. காவியம் என்பது கவியினால் செய்யப்பட்டது என பொருள் தரும். இது காப்பியம் தோற்றம். முதலில் தனிப்பாடல்களாகவும் செய்யுள் தொகுப்புகளாகவும் இருந்த தொன்மை பழங்கால இலக்கிய படைப்பு மெல்ல மெல்ல வளர்ச்சி பெற்றது. கதையை தொகுத்து கூறும் பாடல்கள் பிறந்தன. கற்பனை வளம் விரிவடைந்தது. இவ்வாறுதான் காப்பிய படைப்புகள் உருவாயின. காவியம் பாடுபொருள் வாழ்வு. தனி மனிதனின் வீரதீர செயல், அவன் பிறப்பு, வளர்ப்பு, அவன் சார்ந்த மரபு முதலான வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் விழாக்களிலும் வழிபாடுகளிலும் பாடுபொருளாயின. அவனது புகழ் ஓர் உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டு அவன் குறிக்கோள் மனிதனாக உயர்த்தப்பட்டான். மேலும் அவன் தெய்வீக நிலையை எய்தினான். அவனை போற்றி புகழ்ந்த நிலை படிப்படியாக அவன் வாழ்க்கை வரலாற்று பற்றிய கதையாக உருவாகி தனிச்சிறப்பும் உயர்வும் பெற்றது. காவியம் பொருள் விளக்கம். நூற்குறிப்பு தருக. சிவராமலிங்கம் என்னும் இலங்கை கவிஞன் பிரமிழ் என்ற பெயரில் அனைத்து கவிதைகளும் பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இறகுகளின் தொகுதியான சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் அலைபாய்வதை இக்கவிதை காட்சிப்படுத்துகிறது. நூற்குறிப்பு. காவியம் நூல்வெளியில் சொல்லப்படக்கூடிய செய்தியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. நூல்வெளியில் சொல்லப்பட்ட செய்தி.
பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம். பிரமிழ் அவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம். இந்த பிரமிழ் என்ற பெயரில் சிவராமலிங்கம் கவிதைகளை எழுதியுள்ளார். இலங்கையில் பிறந்தவர். பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தர்மு சிவராம் போன்ற புனைப்பெயர்களில் எழுதியவர். கவிதைகளை சிவராமலிங்கம் என்ற பெயரில் அவர் எழுதவில்லை. பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தர்மு சிவராம் போன்ற புனைப்பெயர்களில் எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். இத்தகைய தளத்தில் இயங்கியவர் ஓவியம் வரைவதிலும் சிற்பம் வடிப்பதிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. இது பிரமிழ் சிவராமலிங்கம் குறிப்பு. நுழைமுன் பகுதிக்கு செல்வோம். இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் விழாது தன் வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். அதன் இடையறாத இருப்பில் வாழ்வு நிரந்தரமாகின்றது. இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். அந்த சிறகுகளின் கூட்டத்திலிருந்து பிரிந்த இறகு, சிறகுகளின் கூட்டத்திலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், அதே வேளை நிலத்திலிருந்து சற்று உயர் பகுதியில் காற்றின் தீராத தழுவல் அழுத்தங்கள் தொடர்ந்து நிகழும். வானில் பறக்கும் பறவையில் இருந்து பிரிந்த இறகு தரைக்கு இடைப்பட்ட தூரத்தில் பறவைக்கான வாழ்வை எழுதி செல்கிறது. இது நுழையும் முன் பகுதியில் சொல்லப்படக்கூடிய கருத்து. வாங்க நாம் செய்யுளுக்கு செல்லலாம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சிறகுகளின் கூட்டத்திலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், அதே வேளை நிலத்திலிருந்து சற்று உயர் பகுதியில்தான் காற்றின் தீராத தழுவல்கள் அழுத்தங்கள் தொடர்ந்து நிகழும். வானில் பறக்கும் பறவையில் இருந்து பிரிந்த இறகு தரைக்கு இடைப்பட்ட தூரத்தில் மண்ணில் விழாது ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. பறவையின் ஒரு பாகமாக உள்ள இறகு அதன் வாழ்வை எழுதி செல்கிறது. இந்த செய்யுளுக்கான விளக்கம்.
இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். சிறகுகளின் கூட்டத்திலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், அதே வேளை நிலத்திலிருந்து சற்று உயர் பகுதியில் காற்றின் தீராத தழுவல்கள், அழுத்தங்கள் தொடர்ந்து நிகழும். வானில் பறக்கும் பறவையில் இருந்து பிரிந்த இறகு தரைக்கு இடைப்பட்ட தூரத்தில் மண்ணில் விழாது ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. பறவையின் ஒரு பாகமாக உள்ள இறகுதான் இதற்கு படிவமாக அதனுடைய வாழ்வை எழுதிச் செல்கிறது. இதுதான் இந்த செய்யுளுக்கான பொருள். இப்போ இந்த செய்யுளில் நூற்குறிப்பு, நூல்வெளியில் உள்ள கருத்து, நுழையும் முன் கருத்து, பாடல் நாம் பார்த்துள்ளோம். இந்த காவியம் மனப்பாட செய்யுள். சிறகிலிருந்து என தொடங்கும் பாடலை அடிபெறலாமல் எழுதுக. பாடல்: சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. பிரமிழ். இப்படி பாடலை எழுதினால் 4 மதிப்பெண். இப்போ பிரமிழ் நூற்குறிப்பு தருக 2 மதிப்பெண் வினாவில் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு கேள்விக்கு எப்படி நாம் விடை எழுதலாம்? சிவராமலிங்கம் என்னும் இலங்கை கவிஞன் பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய அனைத்து கவிதைகளும் பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இறகுகளின் தொகுதியான சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் அலைப்பாய்வதை இக்கவிதை காட்சிப்படுத்துகிறது. நூற்குறிப்பு: பிரமிழ் ஆசிரியர் குறிப்பு தருக. பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். புது கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம் வரைவதிலும் சிற்பம் வரைவதிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. இவ்வளவும் பிரமிழ் ஆசிரியர் குறிப்புக்கு நாம் எழுத வேண்டும். அடுத்து 2 மதிப்பெண் வினா. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதிச் செல்கின்றது? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் விழாது ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. இது 2 மதிப்பெண் வினாவுக்கான விடை. இப்போ இந்த நூல்வெளியில் இருந்து நமக்கு 1 மதிப்பெண் வினா கேட்பாங்க.
பிரமிழ் இயற்பெயர் சிவராமலிங்கம். சிவராமலிங்கம் பிறந்த இடம் இலங்கை. பிரமிழ் ஈடுபாடு கொண்டிருந்தது. ஓவியம், சிற்பம். மண்ணில் விழாது தன் வாழ்வை எழுதியது இறகு. காவியம் இதன் பொதுவான பாடுபொருள் வாழ்வு. பறவை இறகுகளின் தொகுதியை டேஸ் என்பர், சிறகு என்பர். இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவுக்கான விடை. இப்போ பகுபத உறுப்பிலக்கணம். பிரிந்த. எப்படி இந்த சொல்ல பிரிக்கலாம்? பிரி கூட்டல் இத்து ப்ராக்கெட்டில் இன்னு கூட்டல் இத்து கூட்டல் ஆ. பிரி பகுதி, இத்து சந்தி, இன்னு ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரற்ற விகுதி. எழுதி பகுபத உறுப்பிலக்கணம் தருக. எழுது கூட்டல் ஈ, எழுது பகுதி, ஈ வினையற்ற விகுதி. இப்போ புணர்ச்சி விதி தருக. சிறகிலிருந்து புணர்ச்சி விதி தருக. சிறகில் கூட்டல் இருந்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி சிறகில் நிலைமொழி, இருந்து வருமொழி. நிலைமொழியின் ஈற்றில் இல் மெய்யெழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து ஈ இரண்டும் புணர்ந்து இல் கூட்டல் ஈ லி, சிறகிலிருந்து என்று புணர்ந்தது. புணர்ச்சி விதி. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் இயல் 2 கவிதை பேழை காவியம், ஆசிரியர் பிரமிழ். இந்த பதிவில் காவியம், பிரமிழ் நூற்குறிப்பு, நூல்வெளி பிரமிழ் ஆசிரியர் குறிப்பு, நுழையும் முன், பாடல், 2 மதிப்பெண் வினா, 1 மதிப்பெண் வினா, மனப்பாட பாட்டு, இதையெல்லாம் நாம் இந்த பதிவில் பார்த்துள்ளோம். நன்கு கவனமாக பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நாம் இந்த காவியம் அப்படிங்கிற அந்த செய்யுளில் பறவையின் வாழ்வை பற்றி, சிறகுகளின் கூட்டத்திலிருந்து பிரிந்த இறகு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிற அந்த செய்யுளை நாம் பார்த்தோம். இப்போ பறவையை பற்றி ஒரு கவிதை எழுதுக. அந்த கவிதையை நானே உங்களிடம் பதிவு செய்கிறேன். ஒரு சிறு பறவை. எங்கள் வீட்டு மாமரம், எதிர் வீட்டு கொய்யா மரம் மாறி மாறி பறக்கிறது. இப்போது எங்கள் வீட்டில் மாமரமும்
எதிர் வீட்டில் கொய்யா மரமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது மாறி மாறி. கடவுச்சீட்டும் இல்லை, வழிச்செலவும் இல்லை, உல்லாச பயணம் பறவைகள். கிளை கிடைக்க வந்து அமர்ந்து விடுகிறது ஒரு பறவை. அது இடும் எச்சத்தின் கீழே சருகுகளின் மீது உராயும் சத்தம். எச்சத்தின் பறவையின் கழிவு கீழே விழும்போது சருகுகளின் மீது உராயும் சத்தம். அப்பறவைக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். மீண்டும் பறக்க பாசமாக இருப்பேன். பறக்கும் பறவைகளிடம் மகிழ்ச்சியாக பழகுவேன். பறக்கும் பறவைகளை வளர்க்க நினைப்பேன். சுற்றி சுற்றி வருவேன். பறவைகளை சுதந்திரமாய் பறக்க விடுவேன். காற்றிலே பறப்பேன். காலத்திற்கும் பறவைகளிடம் அன்பாக இருப்பேன். பறவையை பற்றி கவிதை. இப்போ பறவை நம் வீட்டு மாமரத்திலும் எதிர் வீட்டு கொய்யா மரத்திலும் மாறி மாறி பறந்து சென்று அதன் கிளைகளில் உட்காருகிறது. பறவைகள் துறப்பதற்கு கடவுச்சீட்டும் இல்லை, விசாவும் இல்லை. உல்லாசமாக பறந்து சென்று நம் வீட்டு மரத்திலும் எதிர் வீட்டு மரத்திலும் உல்லாசமாக பறந்து சென்று அந்த கிளைகளில் உட்கார்ந்து தன்னுடைய இனிய குரலால் ஓசைகளை எழுப்புகின்றன. இப்படி பாசமாக பறக்கும் பறவைகளிடம் நாம் அன்பாக இருக்க வேண்டும். பறவைகளை சுதந்திரமாக பறக்க விட வேண்டும். காலத்திற்கும் பறவைகளிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பறவையை பற்றி கவிதையை ஒரு கவிஞன் இப்படி எழுதியிருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் இயல் 2 காவியம் செய்யுள் பகுதியை நாம் பார்த்துள்ளோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். வணக்கம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நன்றி.